அனைவருக்கும் வல்ல செல்வத்தின் அன்பு வணக்கம். இந்த உலக பொருள்கள் அனைத்தும் இருக்கிறது. அவை அனைத்துக்கும் யார் சொந்தக்காரன் என்று பார்த்தால் பரமபிதா பரமாத்மா தான். எல்லா பொருள்களுக்கும், பஞ்சபூதங்களுக்கு, பூமிக்கு, நவக்கிரகங்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு, எல்லாவற்றுக்கும், சகல சிருஷ்டிக்கும் அதிபதி அவன் ஒருவன் தான். இப்ப மனிதர்கள் இருக்கிறோம். வாரிசு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இறைவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும். நாம மனிதர் என்ன செய்யறோம்? நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்க, முப்பாட்டன் இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க, நாம இருக்கோம். நம்ம பிள்ளைங்க இருக்கு, பேர பிள்ளைங்க போயிட்டே இருக்கு. யாருமே நிரந்தரமாக இருந்து இந்த பூமியில் எதையும் அனுபவிப்பதில்லை. சொத்து சுகம் வண்டி வாகனம் எதா இருந்தாலும் சரி, எல்லாமே அனித்தியம் தான். ஆக இந்த பூமியில் உள்ள எல்லா பொருள்களையும் நிரந்தரமாக பார்த்து பார்த்து அனுபவிப்பது யாரு? யார் வாரிசு என்று கேட்டால் அது வந்து பரமாத்மா தான். அந்த பரம்பிதா பரமாத்மா தான் ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய, பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம். அவர் தான் வாரிசு. அவரால் தான் நிரந்தரமா இருக்க முடியும். காலகாலத்திற்கும் இதை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது அவர் தான். அவருக்கு தான் சொந்தம். எல்லா இறுதியில் அவரைத்தான் போய் சேரும். அப்படிப்பட்ட பிரம்மம், பரமாத்மா எல்லா பொருள்களிலும் விரவி இருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞானிகளும் முனிவர்களும் என்ன உணர்கிறார்கள் என்றால், இந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மா இந்த உடலில் ஜீவாத்மாவாக உறைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜீவாத்மாவை திரும்பவும் பரமாத்மாவிடம் சேர்த்து விட வேண்டும். இதுதாங்க முக்கியம். இதுதான் வேதத்தினுடைய வித்தே. இந்த ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. மனிதனுக்கு மட்டும் 6ஆம் அறிவை கொடுத்து இந்த ஜீவ ஆத்மாவை பரமாத்மாவோடு கொண்டு சேர்ப்பதுக்கு தான் இவ்வளவு ஜப தபங்கள், தியானங்கள், எல்லா சிரத்தைகள், பக்தி யுக்தி எல்லாம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் அந்த ஞானிகள் இணைத்து விடுகிறார்கள், ஞானிகள் உணர்ந்து கொண்டு விடுகிறார்கள். அதனால அவர்களுக்கு அழிவில்லாத சுகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இதுதான் வேதத்தினுடைய வித்து. வேதத்தினுடைய வித்து என்று எதை சொல்கிறோம் என்றால் இதுதான். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து விடு, இரண்டரை கலந்து விடு, அவன் தாளடியை போய் சேர்ந்து விடு. இதுதான். அதற்கு பிறகு பிறவி எதுவும் கிடையாது. பிறந்து பிறந்து இறப்பது கிடையாது. பிறப்பது சாவது, பிறப்பது சாவது கிடையாது. நித்தியமாக பரமபிதாவினுடைய பாதங்களில் வசிக்கக்கூடிய, அவரோடு இணைந்து விடக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து விடுவது. இதுதான் வேதத்தின் வித்து என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.